இந்தியாவின் அகமதாபாத்தில் இடம்பெற்ற ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பான முதல் கட்ட அறிக்கையை இந்தியாவின் விமான விபத்து புலனாய்வு பிரிவு நேற்று வெளியிட்டிருக்கிறது. அதற்கமைய குறித்த முதற்கட்ட அறிக்கையில் விமானத்தின் 2 இயந்திரங்களுக்கான எரிபொருள் விநியோகம் துண்டிக்கப்பட்டமையே விபத்துக்கான காரணம் என கண்டறியப்பட்டிருக்கிறது. அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு சென்ற போயிங் 287 ரகத்தைச் சேர்ந்த ஏர் இந்தியா விமானத்தில் ஏற்பட்ட இந்த பிரச்சனையே விபத்துக்கான காரணம் என்பதை விசாரணை குழு கண்டறிந்துள்ளது. விமானம் பிஜே மருத்துவக் கல்லூரிக்கு அருகிலுள்ள விடுதி ஒன்றில் மோதியதில் விமானத்தில் இருந்த 241 பேரும் தரையில் இருந்த 19 பேரும் உள்ளடங்கலாக 260 பேர் கொல்லப்பட்டதாக விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். சம்பவத்தில் ஒரு பயணி மாத்திரம் உயிர் பிழைத்தார். இந்த நிலையில் எரிபொருள் கட்டுப்பாட்டு ஆலைகள் இயங்கு நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கு மாற்றப்பட்டதன் காரணமாகவே இயந்திரங்களுக்கான எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மின்சாரம் முதலில் தடைப்பட்டது. இந்த நிலைமையை சமாளிப்பதற்காக உறங்கு நிலையில் இருந்த எரிபொருளுக்கான ஆலை மீண்டும் இயங்கு நிலைக்கு கொண்டு வரப்பட்ட போதும் இயந்திரங்கள் உரிய முறையில் இயங்குவதற்கு தவறியதாகவும் விசாரணையாளர்கள் கண்டறிந்துள்ளார்கள். இதன்போது ஒரு விமானி மற்றைய விமானியிடம் ஏன் இந்த எரிபொருளுக்கான ஆலை நிறுத்தப்பட்டுள்ளது என்பதை விசாரித்த போது மற்றவர் அது தொடர்பாக தமக்கு தெரியாது என்று தெரிவித்திருக்கிறார். இது விமான விபத்தின் பின்னர் கண்டறியப்பட்ட தடுப்பு பெட்டியில் பதிவாகியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த அறிக்கையை ஒப்புக்கொண்டு ஏர் இந்தியா விமானம் மேலதிக விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பதாக அறிவித்திருக்கிறது.